அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். பால் என தன் கதிர் பரப்பி என்னன்றும் மேல் வெளி விளங்க விளங்கிய மதியே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். பால் போன்ற குளுமையான ஒளிபரப்பி என்றென்றும் மேலான இறைவெளி விளங்க விளங்கிய மதியே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். பால் என தன் கதிர் பரப்பி என்னன்றும் மேல் வெளி விளங்க விளக்கிய மதியே என்ற அகவல் வரி 1517 1518 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். மேல்நிலை என்பது பரவெளி என்றும் அருட்பெரு வெளி என்றும் கூறப்படும். இது புற ஆகாச வெளி, அண்டவெளி, பிண்டவெளி, இந்திரியவெளி, கரணவெளி, ஜீவவெளி ஆகிய யாவைக்கும் மேலாய் விளங்கும் ஆன்ம வெளிக்கும் மேல் விளங்குகின்ற அருள் வெளியை குறிப்பதாக இவ்விடத்தில் கொள்ளப்படும். இவ் அருட்பெரு வெளியில் எக்காலத்தும் அருட்பெரும் ஜோதியாம் பால் போன்ற குளிர்ந்த சந்திர கல அமுத கிரணங்களை திசை திசை தோறும் நிரப்பி கொண்டு உள்ளதாம் நமது நிறைமதி. சந்திர பிரகாசம் பால் போன்ற ஒளிர்கின்றதாம். பால் நிலவு என்றும் குறிப்பிடுவர். நல்ல பசுவின் பால் பக்குவமாக காய்ச்சும் போது சற்று மஞ்சள் கலந்த வெண்மை நிறமாக தோற்றும். பூரண சந்திர பிரகாசத்திலும் இப்படி பொன்வெளியும் வெல்வெளியும் கலந்தது போல் இருக்கின்றதாம். பசுவின் ஐம்பூதமாகிய பஞ்ச காவியத்தில் ஒவ்வொன்றும் ஒரு பூத சுத்தியை இந்த மனித தேகத்தில் உண்டு பண்ணுவதும் இவற்றில் பால் ஆகாச பூத சுத்தியை அதாவது தெளிவையும் அறிவு விளக்கத்தையும் வழங்குவதாம். இதுபோல் பால் நிலவும் அகம் வளர் பதியினுடைய தன்மையும் விளக்கத்தையும் வழங்குவதாகும். நில ஒளி கலந்துள்ள 1/4 பங்கு பொன்னொளியும் 3/4 பங்கு வெள்ளொளியும் கடவுளினுடைய பொன்னார் திருமேனி வடிவும் அருட்சக்தி ஆற்றலையும் முறையே காட்டி கொடுக்கின்றதாம். இப்படி விளங்கும் நித்த நிறை அருண்மதியை யாரோ அறிவர். யோகியர்த்தம் அகத்தே நிலாமண்டத்தில் நிறைந்த அமுதுண்டு. அந்தரத்தின் மேல் உலவும் ஆற்றல் பெற்றவருக்கு அருண்மதி உண்மை விளங்குவதில்லை. வான்வெளியில் விமானத்துக்கு சென்று நிலா கோலத்தை அடைந்த சூழ்நிலையே அனுபவித்தவர்கள் வான்வெளியில் தன் உடல் கணம் இழந்து மிதந்தார்கள். நம் அருண்மதியின் உண்மையை சிறிதும் அறிகின்றவர் இல்லை. நிலா கதிராகிய சந்திரிகையை உட்கொண்டு வான்வெளியில் வாழ்ந்து வருவதற்காக அதை நூலார் புனைந்து கூறப்படுகின்றது. சகோதர தரப்புள்ளும் நித்திய மதியை அறிந்தது இல்லையாம். அருள் ஒழுக்கம் பூண்டு ஜீவ தயவோடு நன்மார்கிகள் சத் விசாரத்தாலே இந்த நிறைமதியை தம்முள் கண்டு கலந்து
அதுவாகி நின்று நிறையருள் அனுபவம் உண்டாக வாழ்கின்ற போது அச்சந்திரிகையின் அமுத ஜோதிமய அருட்பெரு சக்தியால் அழியாத திரிதேக சித்தி பெற்று அற்புதம் செய்து கொண்டு இவ்வுலகில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். பால் என தன் கதிர் பரப்பி எண்ணான்றும் மேல்வெளி விளங்க விளங்கிய மதியே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த பாடல், பால் போன்ற குளுமையான ஒளியை பரப்பி என்றென்றும் மேலான இறைவெளி விளங்கிய மதியே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்கிறார். நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் பால் காய்ச்சும் போது அந்த பால் என்ன ஆகுதா, வெள்ளை நிறமாய் மாறி அப்புறம் மஞ்சள் நிறமாய் பொன்னிறமாக மாறக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது என்பதை சொல்லுகிறார். மூச்சை கவனி, பேச்சை குறை. அப்போ நம்ம மூச்சை கவனித்து கதாகதம் செய்து உண்மையான அந்த மேல்நிலைக்கு நம்ம செல்லுகிற போது ஏக இறைவனுடைய எண்ண கலப்போடு கலந்து உயிர்கலப்பு பெற்று இறைநிலை அம்சமாக இருக்கக்கூடிய இந்த தேகம் திரிதேகம் பெறும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியாக நம்ம உற்று நோக்கிறோம். ஆகவே இறைவனை சரணடைந்து, இறைவனை சரணாகதி அடைந்து, இறைவனோடு நிலை பெறக்கூடிய அந்த நிலையை நாம் அடைய வேண்டும். அதற்கு அண்டவெளி பரவெளி எல்லா வெளிகளும் கடந்து உண்மையான அந்த மெய்ப்பொருள் வெளியை உணர்ந்து கொண்டால் மரணமில்லா பெருவாழ்வு நாம் வாழலாம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்ற விதியில் அதை தான் வள்ளல் பெருமான் அடிக்கடி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குள் படும் பொருளே, அன்பெனும் கர்த்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவில் அமைந்த பேர் ஒளியே, அன்புருவாம் பர சிவமே என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார். இந்த பாடலை மனதிலே இருத்தி கொண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள் திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.